எப்போதும் போல பள்ளிக்கு சென்ற மாணவன் சந்தோஷிடம் அட்ரஸ் கேட்பது போல் கேட்டு பேசிக் கொண்டிருந்த போது திடீரென முகத்தில் ஸ்ப்ரே அடித்து அந்த மாணவனை காரில் கடத்தி சென்று குடோனில் அடைத்து வைத்ததாக கூறுகிறார் மாணவன். பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை முகத்தில் ஸ்ப்ரே அடித்து காரில் கடத்தி சென்று துன்புறுத்திய மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உடலில் தழும்புகளுடன் மாணவன் பெற்றோருடன் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சார், நான் கடம்பத்தூரில் தான் 17 வருஷமாக இருக்கிறேன் சார். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க சார். 2 பசங்களையும் காலையில் 8:30 மணிக்கு 8:40 இருக்கும் சார். டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சார். ஒரு 12:30 மணி இருக்கும் சார். 12:30 மணிக்கு எனக்கு ஏதோ தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு சார். ஃபோன் வந்ததும் நான் சரி உன் பையன் சொல்லவோ எனக்கு வந்து உடனே ஸ்கூல்லேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்கன்னு யாருமா 2 பேரையும் கேட்டு பார்த்தேன் சார். கேட்டு பார்த்ததில் என் பேர் நாடான்ட்டு அவங்க அங்கே விசாரிக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, நீ விடியூர் பிரிட்ஜாண்ட வந்துடுமா, உன் பையனை அறுத்து போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சார். என்னம்மா சொல்கிறீங்க, நான் காலையில் ஸ்கூலுக்கு தானே அனுப்புனேன், என் பையனை இதுமாதிரி அறுத்து போட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டேன். பையன்கிட்டே கொடுத்தாங்க. பையனால் பேச முடியல சார். பயத்தில் குழந்தையால் பேச முடியல. சரின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு நாங்கள் போனால் குழந்தை கையெல்லாம் அறுத்து வச்சுருந்தாங்க. என்ன இதுன்னு விசாரிச்சா இது மாதிரி எனக்கு கடத்தின்னு வந்துட்டாங்கம்மா, இதுமாரி ஒரு தாத்தா வந்து அட்ரஸ் கேட்டார். நான் சொன்னேன், அது சொல்கிறதுக்கு அந்த அட்ரஸை எட்டி பார்த்தா என்னை எப்படி தான் இட்டுன்னு வந்தாங்க எனக்கு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார். சொன்னது வேறு எங்கேயோ தான் இதுமாரி நியூஸ்லாம் நடக்கும் சார். ஆனால் இங்கே இது நடக்கிறது, அதுவும் பப்ளிக்காக இவ்வளோ ஜனங்க இருக்கிற இடத்துல இதுமாரி நடக்கிறது எனக்கு இது புதுசாக இருக்குது சார். எங்கேயோ நடக்கிற விஷயம் வேறு எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது சார். இது வந்து என் தம்பி கூட காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது என் பழைய ஃப்ரெண்டு பார்த்தேன். அதனால் அவங்க கூட பேச போகலான்னு பார்த்தேன். என் தம்பி நேராக உள்ளே போயிட்டான். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேசிவிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு நான் ஸ்கூலுக்கு திரும்பி வரேன். கரெக்டாக ஒரு தாத்தா வந்தார், வயசானவர். வந்து என்னை இதுமாரி அட்ரஸ் தெரியுமாப்பா அதுமாரி கேட்டார். சரி, வயசானவராச்சு நான் போய் பார்க்கலான்னு கிட்ட போனேன். கிட்ட போகும்போது ஒரு ஆம்னி வேன் இருந்துச்சு. ஆம்னி வேனுக்கும் பிரிட்ஜுக்கு நடுவில் நின்றுருந்தார் அந்த தாத்தா. கிட்ட போகும்போது அந்த தாத்தா இப்படி காட்டினார். பார்த்தேன், ஒரு மாதிரி ஸ்ப்ரே மாரி ஆச்சு. ஒரு அண்ணா சட்டையை பிடிச்சி இழுத்து பட்டன்லாம் அறுத்து உள்ளே போட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரில. எழுந்து பார்க்கும்போது நான் ஒரு குடோனில் இருந்தேன். குடோனில் இருக்கும்போது என் கையெல்லாம் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. நான் எழுந்த உடனேயும் என் கையில் இதுமாரி அறுத்து, எதில் அறுத்தாங்கன்னு தெரில, ஆனால் அறுத்து என்னை அடித்தாங்க. இந்த இடம் கழுத்தில் இந்த இடம் அடித்தாங்க. அதுக்கப்புறம் நான் கத்திட்டு மறுபடியும் மயக்க போட்டு மறுபடியும் எழுந்துக்கும் போது யாருமே இல்லை அந்த இடத்துல. நான் அப்படியே கயிறுத்தெல்லாம் ஊற்றுட்டு லூஸாக தான் இருந்துச்சு அந்த கயிறு. நான் ஊற்றுட்டு வெளியே வரும்போது நேராக ஒரு பிரிட்ஜாண்ட போனேன். பிரிட்ஜாண்ட போயிட்டு அது அடியிலேருந்து போய் ஒரு வீட்டாண்ட விழுந்தேன். அப்போது ஒரு மாடு மேய்க்கிற வந்து என்னை காப்பாற்றி அவர் வீட்டில் வச்சார். தண்ணியெலாம் கொடுத்தாரு. ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் ஆமாம் கூப்பிடுப்பா அப்படின்னாரு. நான் ஃபோன் பண்ணேன். அவங்க தான் சொன்னாங்க, இதுமாரி என் பையனை யாரோ அறுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மா அப்பாலாம் வந்தாங்க. எங்கள் அம்மா அப்பாவை கூட்டின்னு போயிட்டு நான் அந்த இடத்துக்கு போகிறேன். கரெக்டாக போலீஸ் வராங்க. அவங்களையும் கூட்டின்னு போகிறேன். நேராக போயினே இருந்தேன். போகும்போது அவங்க வேணாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க இட்டுன்னு போயிடுறாங்க. ஆமாம், கொடுத்துருவோம். அதெல்லாம் இல்லை. 2 பேர் ஞாபகம் இருக்குது. அந்த தாத்தாவும் என்னை பிடிச்சி இழுத்த அந்த ஆளும் ஞாபகம் இருக்குது. அந்த 2 பேர், அந்த தாத்தா மட்டும் தான் தமிழில் பேசினார். மீதி 2 பேர் என்ன பாஷை பேசுனாங்கன்னே புரியல. ஹிந்தி கூட இல்லை, அது வேற ஏதோ பாஷை. அங்கிருந்து தப்பி வந்ததாக மாணவன் தெரிவித்த நிலையில் உண்மையில் மாணவனை யாராவது கடத்தினார்களா, கடத்தி துன்புறுத்தினார்களா அல்லது வேறு ஏதேனும் காரணமாக பள்ளி மாணவர்களுடன் ஏற்பட்ட தகராறா என்ற கோணத்தில் கடம்பத்தூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.